மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் வந்து முடிவுக்கு வந்துடுச்சுங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த ப்ரொமோ. இதுதான் லாஸ்ட்டு ப்ரொமோ, சரிங்களா? இதுதாங்க லாஸ்ட்டு ப்ரொமோ, சண்டே ப்ரொமோ, லாஸ்ட்டு ப்ரொமோ. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து விகா ப்ரொமோ போடுங்க, விகா ப்ரொமோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய அதை தான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் நம்மளோட வீக்கா ப்ரோமோ இது தாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ரொம்ப சூப்பராக வந்து முடிவை கொண்டு வராங்க அப்படிங்கிறத. என்ன அப்படின்னா விஜய் காவேரி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்று தாங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. வேறு மாதிரி கொண்டு போய் கூட முடிச்சிருந்தாங்கன்னா கூட அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நிஜமாகவே விஜய் காவேரி நான் வந்து மிஸ் பண்ணுறேன். விஜய் காவேரி அதாவது வீக்காவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்து சூப்பரான ப்ராஜெக்டில் சீக்கிரமாக கம்மிங் சூனில் வந்து அவங்க வந்து வரணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. விஜய் டெலிவிஷனில் ஃபேமஸே இல்லாத ஆர்டிஸ்ட்டை கூட செகண்ட் டைம் வந்து அவங்க சூப்பராக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ ஃபேமஸான பேரை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், ஸ்பெஷலாக ஸ்டார்டிங்லேருந்து இவங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஃபேன்ஸ் நீங்களுமே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பரான கதையோடு வந்து அடுத்த ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க.